ஹலோ ஆல், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிறது ஜுராசிக் வேர்ல்ட் கேம்ப் கிரெட்டேஷியஸோட சீக்வல் சீரீஸ் ஜுராசிக் வேர்ல்ட் கேஆஸ் தியரியோட சீசன் 1 அதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் ஆஃப்டர் ஷாக் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு அனிமேட்டட் சீரீஸ். ஆல்ரெடி இதோட ப்ரீக்வல் ஜுராசிக் வேர்ல்ட் கேம்ப் கிரெட்டேஷியஸோட சீசன் 5 நான் யூடியூப் வீடியோவை போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்க்கலன்னா நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்க. நம்ம இப்போ வந்து நேராக இந்த கேஆஸ் தியரியோட ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப்டர் ஷாக்கோட கதைக்குள்ள போயிடலாம். இதோட முன்னாடி சீசன் கேம்ப் கிரெட்டேஷியஸ்ல என்ன ஆகும்னா, ஒரு 6 டீனேஜர்ஸ் வந்து செலக்ட் ஆகுறாங்க கேம்ப் கிரெட்டேஷியஸ் அட்டன் பண்றதுக்கு. அதாவது ஜுராசிக் வேர்ல்ட்ல இருக்க அந்த பார்க்கை வந்து அட்டன் பண்ணி அங்க இருக்க ரைட்ஸ் எல்லாம் வந்து என்ஜாய் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம அங்க இருக்க டைனோசர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலான்றது ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸா அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ அந்த 6 பேரும் போய் ஜுராசிக் வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய அந்த பார்க் கேம்பை வந்து அட்டன் பண்றாங்க. அட்டன் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க இருக்க இன்டாமினஸ் ரெக்ஸ் வந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ்னால என்ன ஆகும்னா, அந்த டோட்டலா அந்த பார்க்கே க்ளோஸ் பண்ண வேண்டிய நிலைமையாயிடுச்சு. இந்த 6 பேரும் அங்க வந்து மாட்டிக்குவாங்க அங்க இருக்க ஐலாண்ட்ல. அதுக்கப்புறம் ஒரு வழியா கஷ்டப்பட்டு அங்க இருந்து தப்பிச்சு அவங்களோட அம்மா அப்பா கூட வந்து அவங்க எல்லாரும் சேர்ந்துடுறாங்க. சேர்ந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்றதுதான் இந்த ஜுராசிக் வேர்ல்ட் கேஆஸ் தியரியோட கதை. ஸோ இப்போ வந்து இந்த கேஆஸ் தியரியில இருக்க முக்கியமான கேரக்டர்ஸ் இவங்க தான் சேம் தான் இந்த கேம்ப் கிரெட்டேஷியஸ்ல அவங்க இருப்பாங்க. இப்ப நம்ம லெஃப்ட்ல இருந்து அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி பார்க்கலாம். லெஃப்ட்ல ஃபர்ஸ்ட்ல இந்த பிங்க் கலர் ஜாக்கெட் போட்டிருக்க அந்த பொண்ணு வந்து ப்ரூக்லின். நெக்ஸ்ட் வந்து கெஞ்சி, பென், டேரியஸ், சாமி அண்ட் யாஸ்மினா. இந்த 6 பேர் தான் இருப்பாங்க. ஸோ இந்த 6 கேரக்டர்ஸ் தான் இந்த கேஆஸ் தியரியில இருக்க போறாங்க. ஸோ இந்த கதை எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்டோரி இந்த பசங்க தப்பிச்சு வந்து ஒரு 6 வருஷம் கழிச்சு நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப எப்படி இருக்கு நிலைமை அப்படின்னா, ப்ரீ ஹிஸ்டாரிக் அனிமல்ஸ், அதாவது டைனோசர்ஸும் நம்ம மனுஷங்களும் சேர்ந்து வாழ்ற மாதிரி ஒரு நிலைமை வந்து உருவாயிருக்கு. ஸோ அதனால இப்ப என்ன பண்றாங்கன்னா, டிபிடபிள்யூன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து இருக்கும். அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரீ ஹிஸ்டாரிக் வைல்ட் லைஃப் ஏஜென்ட்ஸ். அவங்களோட வேலை என்ன அப்படின்னு சொன்னா, எங்கேயாவது தனியா ஒரு டைனோசர் இருந்தாலோ இல்ல வந்து மக்கள் அதிகமா இருக்க இடத்துல டைனோசர் இடையில வந்தாலோ இவங்க நேரா அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த டைனோசர் அங்க இருந்து அப்புறப்படுத்துறது தான் இவங்களோட வேலை. இப்போ தனியா இருக்கிற ஒரு டைனோசரஸோட ஸ்பாட்டிங் வந்து இருக்குன்ற மாதிரி கால் வந்தோடனே இவங்க உடனே அந்த இடத்துக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி போறாங்க. அந்த ஏஜென்ட்ஸ் அங்க போயிட்டு அந்த டைனோசர் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாம பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்டான லேடி வந்து பக்கத்துல இருக்கவங்க சொல்லிட்டு அந்த டைனோசரஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அவள் பண்ணிட்டு இருக்கும்போது தான் ட்ரக்ல வந்து நல்ல ஹீரோ மாதிரி வந்து இறங்குவாரு நம்மளுடைய அந்த குட்டி பையன். பெருசாயிருக்கான் இப்போ டேரியஸ். அது மட்டும் இல்லாம டேரியஸ்க்கு வந்து டைனோசர்ஸ்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆல்ரெடி போன சீசன்லயே அப்படிதான் காமிச்சிருப்பாங்க. எப்பவுமே டைனோசர்ஸ் பத்தி பார்த்துட்டே இருப்பான், படிச்சுட்டே இருப்பான். ஸோ அதனால அவன் இந்த டைனோசர் வந்து ஈஸியா வந்து தன்னோட கண்ட்ரோலுக்கு வந்து கொண்டு வந்துடுறான். அப்போ அந்த ஏஜென்ட் லேடி வந்து டேரியஸ் கூட சொல்லும், நீ இன்னமும் வந்து டைனோசர் மேல இவ்வளவு இதா இருந்தனா நீ மறுபடியும் டிபிடபிள்யூல சேர்ந்துக்கலாமே அப்படின்ற மாதிரி அவ வந்து கேட்பா. அதுக்கு வந்து டேரியஸ் சொல்லுவான், நான் எல்லா டைனோசர்ஸையும் இது பண்ணணும்னு நினைக்கல, நான் ஒரே ஒரு டைனோசர்ஸ் அந்த ஆலோசரஸ் மட்டும் தான் நான் பார்க்கணும் அப்படின்னு வேற அவன் சொல்றான். அப்ப அந்த லேடி என்ன சொல்றான்னா, நீ அந்த டைனோசர் பின்னாடி போறதுனால மட்டும் உன்னோட ஃப்ரெண்டு வந்து திரும்பி வந்துட போறதில்ல அப்படின்ற மாதிரி அந்த லேடி வந்து சொல்லும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவனை எதுவுமே பேச முடியாது, ரொம்ப குவைட்டா இருப்பான். அந்த நேரத்துல டேரியஸ் வந்து எந்த டைனோசரை பிடிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கானோ அந்த ஆலோசரஸ் வந்து வந்துடுது. வந்தவொடனே இவங்க எல்லாத்தையும் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுது. ஸோ எல்லாரும் வந்து பயங்கரமா தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் டேரியஸ் என்ன பண்ணுவானா, அவனோட ட்ரக் எடுத்துட்டு போவான். போற வழியில வந்து ப்ரூக்லினுக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்புறான். அந்த ஆலோசரஸ் நான் பார்த்துட்டு இருக்கேன், அதுக்கு பின்னாடி நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்பிட்டு அந்த ஆலோசரஸ் பின்னாடியே துரத்த ஆரம்பிக்கிறான். பட் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, அந்த ஆலோசரஸ் வந்து ஈஸியா வந்து அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போயிடுவான். அது ஸோ வந்து பயங்கரமா டென்ஷன் ஆயிடுவான். இதை தானே நான் பிடிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், எங்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடுச்சுன்னு நினைச்சிட்டு பயங்கர கோவப்படுறான். அது மட்டும் இல்லாம அவனோட கார் டயர் வேற பஞ்சர் ஆயிடும். ஸோ அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அந்த லேடி வந்து பின்னாடி வந்துடுறாங்க. இன்னொரு ட்ரக்ல வந்துட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ டிபிடபிள்யூல இப்ப இல்ல, ஸோ அதனால தேவையில்லாம இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காத, உன்னோட வீட்டுக்கு போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பிடுறாங்க. ஸோ டேரியஸ் வந்து வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்துட்டு அவனோட கார்ல இருக்க டயர் பஞ்சரை மாத்திட்டு எப்படியாவது நம்ம போய் அந்த அலோசரஸோட ஸ்பாட்டிங் இன்னொரு இடத்துல இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அங்க போகணும் அப்படின்ற மாதிரி நினைப்பான். பார்த்தா ஸ்பேரா இருக்கக்கூடிய இன்னொரு டயருமே வந்து பஞ்சர் ஆயிருக்கும். ஸோ பயங்கர டென்ஷன் ஆகிட்டு வீட்டுக்குள்ள வரான். வீட்டுக்குள்ள வரும்போது அவனுக்கு வந்து ஒரு கால் வருது. அந்த காலில் வந்து அவனோட அண்ணா வந்து பேசுறான். பேசிட்டு, நீ தனியாவே அங்க இருக்கிற, உன்னை நல்லா பார்த்துக்கோ, அம்மா வந்து உன்னை பத்தி ரொம்ப வருத்தப்படுறாங்க, அது மட்டும் இல்லாம வெளியிலே வர முடியாத சில பிரச்சனைகள்ல தேவையில்லாம போய் நீ மாட்டிக்காத, அப்பா சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணா வந்து போனை கட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் அவன் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தப்பிச்சு வந்தப்போ எடுத்த வீடியோ வந்து பார்த்துக்கிட்டே அப்படியே சந்தோஷமா வந்து தூங்கிட்டான். தூங்கிட்டு இருக்கும்போது நைட்டு திடீர்னு வந்து ஒரு சவுண்ட் கேட்குது. அவன் முழிக்கிறான். முழிச்சு பார்த்தா ஒரு ஃபோன் கால் வருது. ஆனா அந்த ஃபோன் கால்ல வந்து யாருமே ரிப்ளை பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் வெளியில வந்து சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அதை பார்த்தோன்னே டேரியஸ்க்கு வந்து ரொம்ப பயம் வந்துடும். ஸோ அப்போ யாரோ வராங்க அப்படின்னு சொல்லிட்டு
டேசர் எடுத்துட்டு வந்து அட்டாக் பண்ணதுக்காக ரெடியா நிக்கிறான். அப்ப கதவை திறந்து அட்டாக் பண்ண போகும்போது பார்த்தா அங்க நிக்கிறது நம்மளோட பென். சோ பென்னை வந்து பார்த்தோன்னே ஒரே சந்தோஷமாயி உன்னைய பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு அவனை உள்ள கூட்டிட்டு போறான். ஆனா போன உடனே பென் என்ன பண்றான்னா இமீடியட்டா வந்து வேக வேகமா வந்து எல்லா லைட்ஸையும் வந்து ஆஃப் பண்றான். இவனுக்கு ஒண்ணுமே புரியாது. திருப்பி லைட் ஆன் பண்ணிட்டு எதுக்கு இப்ப நீ லைட் எல்லாம் ஆஃப் பண்ற அப்படின்ற மாதிரி பென் கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கும்போது பென் வந்து சொல்றான் அந்த நைட்ல அந்த அலோசரஸ் அப்படின்வான். உடனே வந்து டேரியஸ்க்கு வந்து என்னது அலோசரஸா, நானும் அது காலையில பார்த்தேன், அதை நம்ம போய் பிடிக்கணும், கமான் பென் நம்ம போலாம், நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றான். நான் ப்ரூக்லினுக்கு வந்து மெசேஜ் அனுப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே பென் வந்து கேட்குறான், டேரியஸ் என்ன சொல்ற, ப்ரூக்லின் வந்து இறந்து போயிட்டா? டேரியஸ் சொல்றான், எனக்கும் தெரியும், அவளுடைய ஃபோனில் வந்து வாய்ஸ் மெயில் அவங்க அப்பா இன்னும் டீஆக்டிவேட் பண்ணலை, ஸோ அதனால் அவளுக்கு கால் பண்ணிவிட்டு அவளோட வாய்ஸ் கேட்கறதுக்காக தான் பண்ணுறேன், என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். ஏன்னா அது என்னோட தப்பு தான். அன்னைக்கு நைட் அவள் கால் பண்ணியிருந்தப்ப நான் போயிருந்துருக்கணும். நான் போயிருந்தா கண்டிப்பாக இதெல்லாம் நடந்திருக்காது. நம்ம வந்து புரூக்லினை காப்பாற்றிருக்கலாம். நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னப்போ பென் சொல்கிறான், அது உன் மேலே எந்த தப்புமே கிடையாது. அவளை வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க புரூக்லினா, அதை முதல் நீ புரிஞ்சுக்கோ. நீ வந்து அந்த டைம் போயிருந்தாலும் உன்னால ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவன் சொன்னோன்னே டேரியஸ் சொல்றான், இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது, நீ தப்பா சொல்ற பென். ஏன்னா அது வந்து ஒரு வைல்ட் அனிமல், அது வந்து ஒரு ரேண்டம் டைனோசர் அட்டாக் தான். ஸோ அதனாலதான் புரூக்லின் இறந்து போயிட்டா. பட் அவ கால் பண்ணி நான் போல, அதுதான் என்னுடைய பெரிய ரெக்ரெட். நான் கடைசியா லேட்டா அங்க போனப்போ எல்லாமே முடிஞ்சிச்சு, அவ இறந்துட்டா அப்படின்ற மாதிரி டேரியஸ் சொல்றான். இப்ப பென் வந்து பயங்கர கோவப்பட்டு என்ன சொல்றான்னா, முதல்ல நான் சொல்றதுக்கு பதில் சொல்லு. புரூக்லின் வந்து உனக்கு நைட்டு வந்து கால் பண்ணி கூப்பிட்டா, அப்படி நீ கூப்பிட்டு போகும்போது எதுக்காக அங்க போனேன்னு சொன்னாலா? அது மட்டும் இல்லாம புரூக்லினும் அலோசரஸும் எப்படி ஒரே டைம்ல அந்த இடத்துல வந்தாங்க? எப்படி டிபிடபிள்யூல இருந்து உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அந்த ட்ரக் அங்க வந்துச்சு? நம்ம புரூக்லினோட போனை ஏன் இன்னும் ரெக்கவர் பண்ணல அப்படின்ற மாதிரி பென் வந்து நிறைய கொஸ்டின் கேட்கறான். கேட்டதுக்கு அப்புறம் இவனுக்கு வந்து ஒண்ணுமே சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்றான்னா, நான் வந்து டார்க் ஜுராசிக்ன்ற வெப்சைட்ல வந்து நிறைய தியரிஸ் வந்து பார்த்தேன்னு சொன்னோன்னே டேரியஸ் கேட்கறான், அதுல போய் ஏன் பாக்குறதுல வியர்டான நிறைய கான்ஸ்பிரசி தியரிஸ்லாம் எழுதிட்டு இருப்பாங்க, அதை போய் ஏன் பாக்குறேன்னு கேட்டப்போ பென் சொல்லலாம் தன்னோட லேப்டாப் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு, நான் வந்து ஆலோசரஸோட மைக்ரேஷன் பேட்டர்ன்ஸ் பத்தி பார்த்துட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாம புரூக்லின் இறந்த இடத்துல இருந்த அந்த கிரைம் சீன் போட்டோஸ் லீக் ஆனதை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து ரேண்டமா ஒருத்தர் வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பி கேட்டான், நீ வந்து இந்த நியூபிளர் 6ல இருந்த ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி கேட்டான். நான் பெருசா அதை கண்டுக்காம விட்டுட்டேன். அதுக்கப்புறமா பர்சனலா எனக்கு டிஎம் வர ஆரம்பிச்சுது. அதுல வந்து நீ அந்த புரூக்லின் கேஸ்ல வந்து இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காமிக்கிற அப்படின்ற மாதிரி எனக்கு மெசேஜஸ் வர ஆரம்பிச்சது அப்படின்ற மாதிரி பென் சொல்றான். இதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்ல காமிக்கும் போது பார்த்தா ஒரு மெசேஜ் கூட அந்த இன்பாக்ஸ்ல இருக்காது. உடனே ஐயோ யாரும் டெலீட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி பென் சொல்றான். உடனே டேரியஸ்க்கு ஒரு மாதிரி ஆகி, பென் எனக்கு புரியுது, நமக்கு கஷ்டம்தான் அப்படின்ற மாதிரி டேரியஸ் சொன்னோடனே பென்க்கு வந்து பயங்கரமா கோவம் வந்து ஏதோ நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேகமா மறுபடி லைட் ஆஃப் பண்ணான். டேரியஸ் வந்து கத்துவான், நீ இப்ப எதுக்கு மறுபடியும் லைட் ஆஃப் பண்றேன்னு சொன்னோன்னே நம்மள வந்து ஹண்ட் பண்றாங்க. யாரு புரூக்லினை வந்து கொலை பண்ணாங்களோ அவங்க மிச்சம் இருக்க நம்ம 5 பேரையும் கொலை பண்றதுக்காக தேடிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாரும் இப்ப ரொம்ப டேஞ்சர்ல இருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து பென் சொல்றான். உடனே டேரியஸ் கேட்கறான், உனக்கிட்ட வந்து அதுக்கு ப்ரூஃப் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டப்போ டேரியஸ் சொல்றான், என்கிட்ட இப்ப எந்த ப்ரூஃப் இல்லை அப்படின்றப்போ, ஓஹோ அதுக்காக தான் எனக்கு பிராங்க் கால் பண்ணிட்டு வந்தியா அப்படின்ற மாதிரி கேட்கறான். அப்ப பென் சொல்றான், நான் எதுக்கு உனக்கு பிராங்க் கால் பண்றேன், உனக்கு நான் காலே பண்ணலையே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது டேரியஸ் வந்து அப்படியே அவனோட ஜன்னலை பார்த்துட்டு அவனே லைட் ஆஃப் பண்றான். என்னன்னா இந்த டைனோசர் வந்து டேப் பண்ணும் காலில், அந்த மாதிரி ஒரு டேப்பிங் சவுண்ட் வந்து கேக்குது. அது கேட்டோடனே திரும்பி பார்த்தா அந்த ராப்டர்ஸ் வந்து அவங்களோட ஜன்னலுக்கு வெளியில நிக்கிறது அவங்களுக்கு அப்படியே உருவமா தெரிய ஆரம்பிக்குது. அதை பார்த்தோன்னே அவ்வளவுதான், 2 பேரும் பயந்துருவாங்க. எப்படி இந்த நேரத்துல ராப்டர் வந்து அவங்க வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னு தெரியல. அப்ப வந்து பென் கேட்கறான், என்ன உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன ஆச்சு, எப்படி அது ஒர்க் ஆகாம போச்சு அப்படின்னு கேட்டப்போ உங்களுக்கு ஒன்றும் புரியாது. ஏன்னா அந்த அலாமும் ஒர்க் ஆயிருக்காது. ராப்டர் உள்ள வந்து இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ இவங்க 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு, ஒரு ராப்டர் இல்ல 2 ராப்டர் உள்ள வந்திருக்கும். ஸோ அவ 2 கிட்ட இருந்து தப்பிச்சு அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா வெளியில வந்து கதவை சாத்திட்டு உட்காருவாங்க. உட்காந்துட்டு நிமிர்ந்து பார்த்தா வெளியில இருந்து 3ஆவதா ஒரு ராப்டர் அவங்களை அட்டாக் பண்றதுக்காக வந்துட்டு இருக்கு. அவங்க 2 பேரும் பயத்தோட அப்படியே பாக்குற மாதிரி இந்த ஆஃப்டர் ஷாக் எபிசோட வந்து கம்ப்ளீட் பண்றாங்க. ஸோ இதோட அடுத்த எபிசோட வந்து சீக்கிரமே பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ சோ மச்.